அக்னி சொல்லிருங்க. என்ன சார் அதிமுகலாம் தாவாக சண்டையிலேயே நான் என்ன பேசணும்னு மறந்துட்டேன். அதிமுகலாம் தாவேக்கா கிட்ட போய்கிட்டு இருக்கு அப்படின்னு புகழேந்தி இவ்வளவு நேரம் ஆவேசமா பேசினாரு. கவனிக்கலையா நீங்க? அது கவனிக்கவே இல்லை சார். ஏன் சார் எப்படின்னா அண்ணன் பேசுறது ஒரு தமிழ்நாட்டு அரசியலையே இந்த விவாதம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இன்னைக்கு நடந்துருச்சு. நான் இப்போ கேட்குறது, மத்தியில் ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி திமுக. என்னைக்காவது இந்த இரண்டு கட்சிகள் களத்திலே இல்லை அப்படின்னு சொல்லி எந்த கட்சியாவது சொல்லியிருக்குதா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த பாஜகவும் திமுகவும் தமிழ்நாட்டில் இந்த 2026 தேர்தலில் தான் முத நிற்க போகிறாங்களா? இப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு அரசியலே தெரியல. உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்த போது அண்ணா நீங்க பேசுங்கண்ணே. பேசுங்க. இல்ல நீங்க பேசு. திமுக விரும்புது அக்னி, எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருக்கணும்னு திமுக விரும்புது. அதுதான் ஸ்டாலின் சொன்னார். அது அண்ணன் புகழேந்தி அண்ணனும் அதைத்தான் விரும்புறாரு. அதை பேச்சிலே தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன கேட்கிறேன்னா, நாம் தமிழர் சீமான் அவர்கள் தந்தை பெரியாரை கட்சி ஆரம்பிக்கும் போது வைத்து புகழாரம் சூட்டினார். இன்னைக்கு அதை எதிர்க்கிறார். அது என்ன கொள்கை சித்தாந்தமா? அதைத்தான் ஒருவேளை நம்ம பத்திரிகையாளர் ரகு அவர்கள் நாம் தமிழர் சீமான வலதுசாரின்னு சொல்லிட்டாரோ? எனக்கு அந்த பெரியாரை கிரிட்டிசைஸ் பண்ண சொல்ல தோணுது. ஆகவே இத நீங்க அப்ப சொல்லல, இப்ப சொல்றீங்களா? அதுக்காக சொல்ல வரேன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நிலைப்பாட்டின்படி நாம் தமிழர் சீமான் அவர்களிடம் திரு விஜய் அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? நீங்க வேற கட்சியெல்லாம் பாடம் கத்துக்கிற வேணாம். களத்தில் இருக்கா இல்லையா, நாளைக்கு ஜெயிக்குமா தோக்குமா, அந்த கற்பனாவாதத்துக்குள்ள தயவு செய்து வராது. என்ன பாடம் கத்துக்கணும்? முதல்ல இருந்து இன்ன வரைக்கும் இத்தனை தேர்தல்ல அவர் தனிச்சு தான் நிக்கிறாரு. சரி, முதல்ல 1%, 3%, 6%, 8.2%. கொள்கையில் மாற்றம் தந்தை பெரியார் ஆதித்தா இப்ப எதுக்கிறார், அது வேற. நான் கேட்பது, அவரே எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லாத திரு நாம் தமிழர் சீமான் ஒருங்கிணைப்பாளர் அவர்களே களத்துல யாரும் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அவர் படிக்காத படிப்பா, அவர் போராடாத போராட்டமா, அவர் பேசாத பேச்சா நீங்க பேசிவிட்டீங்க. ஆக ஒரு 54 வயசு ஒரு கட்சி, அதுல 31 வருஷம் ஆண்ட ஒரு கட்சி, கடைசி 10 ஆண்டு காலம் ஆளுங்கட்சியா இருந்தது, அன்னைக்கு எதிர்கட்சியா 75 சட்டமன்ற உறுப்பினரோட இருக்குதுன்னா களத்திலே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லை. சட்டமன்றத்துல அவேகாவுக்கு உறுப்பினர்களே இல்லை. அங்கு பேசியது எடப்பாடி பழனிசாமி. இப்பொழுது எனக்கு தோன்றுகிறது அப்படி பேசியது தவறு. இவரை காக்க வைத்தது அம்மையார் ஜெயலலிதா எடுத்த முடிவு சரி. இது சதிகார கூட்டம், இது நரித்தந்திர கூட்டம் என்பதை ஜோசப் விஜய் சந்திரசேகர் என்பவரை ஜெயலலிதா புரிந்ததை அதிமுக இன்றைக்கு சற்று தாமதமாக புரிந்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆகையினால நீங்க தமிழ்நாட்டு மக்களை தூக்கி தலையில கோட்டையில உட்கார வைக்க வேணாம். ஆனா உங்களை நம்பி வந்தவங்களை சேர் வாங்காம கீழே உட்கார வச்சீங்க பாருங்க, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. 43 பேர் செத்த தமிழ் மண்ணில எல்லாரும் பனையூருக்கு வாங்கன்னு சொன்னீங்க பாருங்க, இதுதான் குடும்ப விழாவா? பெரும்பாலும் மாலை எடுத்துட்டு போவோம், அல்லது பிணம் மயானத்துக்கு போச்சுன்னா மயானத்துக்கு போயிட்டு வருவோம். ஆனா எல்லா பேரும் செத்தவங்க குடும்பங்கள்லாம் படையூருக்கு வாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. இந்த புரிதல், இந்த சாதாரண அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் எல்லாம் அரசியலில் எதிரே இல்லை. எப்ப எங்க இருக்கீங்க? களத்திலே இல்ல. இந்த டயலாக் எல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். பூத் கமிட்டி மீட்டிங் 2 நாளைக்கு முன்னாடியா தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதல்ல இருக்கிறது திமுக, இரண்டாவது இருக்கிறது அதிமுக. அதனால இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நாம் தமிழர் சீமான் அவர்களிடம் முதல்ல திரு விஜய் அவர்கள் டயலாக் பேசுறதுல விட்டுட்டு, நான் கேட்கிறேன், இந்த 41 பேர் செத்தாங்களே, ஏன் பத்திரிகையாளர் சந்திக்கல? இன்ன வரைக்கும் ஏன் சந்திக்கல? ஒரே ஒரு சின்ன சந்தேகம், ஒருவேளை விஜய் பொங்கலுக்கு அப்புறம் உங்க கூட கூட்டணிக்கு வந்தா ஏத்துப்பீங்களா? அவர் வராமல் இருப்பது நாட்டுக்கு நல்லது, அதிமுகவுக்கு நல்லது. ஒருவேளை சேர்க்காமல் இருப்பது அதிமுகவுக்கு நல்லது, எடப்பாடிக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி ஐயநாதன். சுருக்கமா 41 பேர் இருந்தாங்களே, என் தம்பி அக்னி சொல்லிட்டு இருக்காரு, வரவேற்கிறேன். அந்த விஷயம்
வருத்தப்படக்கூடிய விஷயம் தான் நீங்க சொன்னது கரெக்ட். சரி. 41 பேருக்கு எல்லா கட்சியும் உதவி செய்தது. பழனிசாமியும் அதிமுகவும் என்ன உதவி செய்தது? 10 பைசா கொடுத்திருப்பீங்களா? கோபிச்செட்டிப்பாளையத்துல தூக்கிட்டு போய் அதிமுக வந்து அந்த கூட்டத்தை கூட்டுச்சு. அதிமுக கூட்டத்தை கூட்டுச்சு. கூட்டத்தை கூட்டுனவரே தப்பிச்சு ஓடிட்டாருங்க. செல்போன் சுவிட்ச் ஆஃப்ங்க. போலீஸ் தேடிச்சுங்க. எல்லாம் செல்போன் சுவிட்ச் ஆஃப். தமிழ்நாட்டுல இந்த பாதி பேர். நீங்க வந்து களத்தை பத்தி பேசுறீங்க. ஈரோட்டில விக்கிரவாண்டியில புறமுகுது. அது தேர்தல். அது தேர்தல். அது தேர்தல். முதல்ல நன்றி. பாடம் கத்துட்டு வரட்டும். சரி, நன்றி. அதுக்கப்புறம் மத்தால பத்தி பேசுறோம். ரைட்.